வாவ், டாஷா, அலெக்ஸ், உள்ளே என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். டைனோசார் பொம்மைகள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. இந்த டைனோசார் பொம்மைகளை பெரியதாக அந்த சிலைகள் போல செய்யலாம். ஸ்பைனோசாரஸோட தொடங்குவோம். வாவ், மிகவும் பெரியதாக இருக்குது. டைனோசார்கள் எங்கே? அலெக்ஸ், ஓடு. அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. ஓஹோ, அது மிகவும் பயங்கரமா இருந்தது நண்பர்களே. மாரியா, எல்லா டைனோசார் பொம்மைகளும் காணாமல் போய்விட்டன. இப்போது என்ன செய்வோம்? ஆமா டாஷா, வெளியே நிறைய டைனோசார்கள் இருக்கின்றன. இந்த கம்பியை பயன்படுத்தி அவற்றை மீண்டும் மாத்தி விடலாம். நாம் போகலாம். இது பிஸ்டாஹிவர்சர், இந்த டைனோடிரெக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் இது முன்பு வாழ்ந்தது. இது சிறியதாகவும் வேகமாகவும் இருந்தது. அதன் தலையில் சிற்றடியும் மடிப்பும் இருந்தன. இது காட்சிக்கோ அல்லது போருக்கோ பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும். பயங்கரம். நீங்களை மீண்டும் சூட்டு கேஸிற்கு திருப்பிக் கொண்டு செல்லலாம். இது இக்தியோவேனேட்டர். அதன் பெயர் மீன் வேட்டையாடி என பொருள்படும். இக்தியோவேனேட்டரின் முதுகில் 2 படகு போன்ற குழிகள் இருந்தன மற்றும் நீருக்கருகே வாழ்ந்தது. அவை சிறந்த நீச்சல் வீரர்களாக இருந்தன மற்றும் மீன்களை உண்டன. நாம் மீண்டும் சூட்டுகேஸிற்கு போகலாம். நான் எங்கு போக வேண்டும்? டைனோசார்கள் எங்கே? இது நியோவேனேட்டர். அதன் பெயர் புதிய வேட்டையாடி என்று பொருள்படும். அவன் என்னை பார்க்காமல் இருக்கட்டும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நியோவேனேட்டருக்கு மிகச் சிறந்த மனம் அறியும் திறன் இருக்கிறது. நாம் மீண்டும் சூட்டுகேஸிற்கு போகலாம். ஓ, இவைகள் வெறும் பொம்மைகள் தான். அது வெறும் மெல்லிய பொம்மைதான். உண்மையான டைனோசார் அல்ல என்பதில் நல்லது. அருமையான அலங்காரம், வியப்பூட்டும். ஓ இல்லை, இது உண்மையான டைமெட்ரோடான். உங்களுக்கு தெரியாதா? டைமெட்ரோடான் டைனோசார்களுக்கு முன்பு 290 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது. அவனை பிடிப்போம். ஆம், பிடிச்சுட்டோம். உங்களை மீண்டும் சூட்டுகேஸிற்கு திருப்பிக் கொண்டு செல்லலாம். ஓ இல்லை, இது அங்கேலோசாரஸ். நான் மறையணும். அவன் என்னை பார்க்கவில்லை என்று நம்புகிறேன். அவன் என்னை பார்த்துட்டான். அங்கைலோசாரஸின் வால் பெரிய கனமான கிளப்பை கொண்டது. அவனின் முதுகை பாருங்கள். அதற்கு கவசம் போன்ற எலும்பு தகடுகள் இருந்தன. சூட்டுகேஸிற்கு திரும்ப நேரமாகிவிட்டது. ஓ,
ஓ பாருங்கள், இது மையசாரா, மன்னிக்கவும், ஆனால் உங்களை மீண்டும் கொண்டு போக வேண்டும். இது பெக்லஸ் பைனாக்ஸ். அது குறித்து நமக்கு தெரியாதவை இன்னும் பல உள்ளன. அறிவியலாளர்கள் அதன் எலும்பு அமைப்பில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே கண்டுபிடித்தனர். இதற்கு உயரமான பின்புற முட்கள் இருந்தன. அவற்றும் ஒரு சிறிய படகின் பகுதியாக இருந்திருக்கலாம். சற்றே தளருங்கள், வீட்டிற்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. நான் சில இனிப்பு வேண்டுகிறேன். உள்ள டைனோசர் இல்லை என நம்புகிறேன். இது சினோசெராடாப்ஸ். இது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கொம்புள்ள டைனோசர், மேலும் ஆசியாவில் இருந்து வந்த ஒரே டைனோசர். திரும்பி செல்ல நேரம். பாருங்க, இது உங்கள் சகோதரன். நான் ஒரு டைனோசரை கேட்கிறேன். இது இங்கு எங்காவது இருக்க வேண்டும். அடடா, மிகவும் அருகில். இது செராடோசோரஸ். அவரது பெயர் கொம்பு கொண்ட பல்லி என்று பொருள். அவரது கொம்புகளை பாருங்கள், பயங்கரமாக உள்ளது. இதுக்கு ஒரு டிராகன் போல மூக்கில் கொம்பு இருந்தது. செராடோசோரஸ்க்கு முதலை போல நீளமான நெகிழ்வான வால் இருந்தது. உங்களை சுட்டுகேஸுக்கு திரும்ப செலுத்துவோம். பாருங்கள், இது உண்மையான டைனோசர். இது டிப்ளோடோகஸ். அதன் பெயர் இரட்டை பருப்பு என்று பொருள். அதன் மிக நீண்ட வால் மற்றும் கழுத்தை பாருங்கள். இது தாவரங்களை உண்பவன், மேலும் இது இலைகளை தின்னிக் கொண்டிருந்தது. நான் இலைகளை சாப்பிட விரும்பவில்லை. இது ரொம்ப அது. நான் அதை மரியாவுக்கு கொடுக்கிறேன். டாஷ் மற்றும் அலெக்ஸ், நாம் கடைசி டைனோசரை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குழந்தைகளை பாருங்கள். ஆனால் இது டைனோசர் அல்ல. கடைசி டைனோசர் எங்க இருக்கக்கூடும்? இது டைனோசரா? இல்ல, இது முதல்ல. இது நமக்கு பிடிபடும் முன் இதை விரைவாக திருப்புவோம். டாஷா, அலெக்ஸ், வாங்க, நமக்கு கடைசி டைனோசர் கிடைத்து விட்டது. முடிஞ்சது. இப்ப வீட்டுக்கு செல்வோம். இந்த கார்னோடாரஸ் அற்புதமாக இருக்கிறது. வேலோசிராப்டர் ரொம்ப ஸ்டைலா இருக்கே. இது முற்றிலும் அற்புதமானது. என்ன நடக்கிறது? கவலைப்படாதே, நான் இதை சமாளிக்கிறேன். ஐயோ இல்ல. டாஷா, அலெக்ஸ், ஓடுங்கள். டாஷா, அலெக்ஸ், கவலைப்படாதீர்கள். மந்திர குச்சி டைனோசாரை மீண்டும் விளையாட்டு பொம்மையாக மாற்றிவிடும். உங்க குச்சி எங்கே? ஓ இல்ல, நான் அதை இழந்து விட்டேன். கவலைப்படாதே, இங்கேயே இரு. இல்ல, இது மிகவும் ஆபத்தானது. கவனமாக இரு. இது ஹெரேராசாரஸ். இது கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைனோசார்களில் ஒன்றாகும். இது 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. இது அழகாக இருந்தாலும் வேகமாகவும் ஆபத்தானவையாகவும் இருந்தது.
என் குச்சியை பெற்றேன். ஆஹா, ஆமா ஆமா. கூவியம். சந்தோஷம். மக்களே, இவை டைனோசார்களை மீண்டும் வைத்து விடுவோம். டாஷா, அலெக்ஸ், அனைத்து டைனோசார்களையும் கண்டுபிடிப்போம். ஆனால் நினைவில் கொள்வீர்கள், இந்த மந்திர குச்சியுடன் நாம் எந்த டைனோசாரையும் ஒரு பொம்மையாக மாற்ற முடியும். ஆபத்தானது போல தோன்றுகிறது, ஆனால் வேடிக்கையாக உள்ளது. சரி, இது செய்வோம். பிசாசு வேட்டைக்கு போகலாம். அவன் எங்கே? டைனோசார் எங்கே? அது கேட்டீங்களா? வாவ், இது கெட்சல் கோட்லஸ். வாவ், அது டைனோசார் அல்ல, அது ஒரு பீரசாரா இருந்தது. அது ஒரு சிறிய விமானத்தின் அளவுக்கு இருந்தது. ஆம், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. இது மஜுங்கசாரஸ். இதற்கு குறுகிய மூக்கு மற்றும் நிறைய பற்கள் இருந்தன. இதன் தலையில் சிறிய கொம்பு இருந்தது. நீங்களை இப்போது திரும்ப வைக்கலாம். இது வேலோசிராப்டர் நீல. அவள் உடலின் கீழே ஓடும் நீல வளைவு கொண்டிருக்கிறாள். அவ்வாறுதான் அவள் பெயர் பெற்றாள். ஆஹா, இல்லையே. உன்னை மீண்டும் மாற்றுவோம் டைனோ. நீங்கள் சொந்தமான இடத்துக்கு திரும்பச் செல்ல வேண்டிய நேரம். வாவ், இது கேரிகோசாரஸ். அதன் பேர் ஹெல்மெட் ஃபல்லி என்று பொருள்படும். அதுக்கு ஹெல்மெட் போல பெரிய கிரீஸ்ட் இருந்தது. பிடிச்சிட்டேன். இந்த சுவர் நிறைய விஷயங்களால் நிரம்பி இருக்கு. இது போரிலோபெல்டா. இது ரொம்பவும் பாதுகாப்பா இருந்தது. அருமையாக இருக்கிறது. உன்னை திருப்பி வைப்போம் டைனோ. நான் ஒரு தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு டைனோசார் எதுவும் அணுக முடியாது. இது இன்ட்ரோப்டர். இந்த டைனோல அது ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு வில்லன் டைனோசார். பயங்கரமானது, புத்திசாலி மற்றும் முற்றிலும் காட்டு. வாங்க, உங்களை திருப்பிக் கொண்டு செல்வோம். நான் ஒரு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறேன். இது பைரோராப்டர். இது நெருப்பு திருடன் என்று அர்த்தம். அறிவியலாளர்கள் இதை இறகுகளால் மூடப்பட்டுள்ளது என்று நம்புகிறார்கள். இந்த ராப்டர் சின்னதாக இருந்தாலும் வேகமாக இருந்தது. ஆமாம், ஆமாமே, ஆம். இது சூனிசெராடாப்ஸ். இதுக்கு 2 கொம்புகள் இருந்தது. இது ஒரு மாடு அளவிற்கு இருந்தது.
செல்வதற்கான நேரம். இது அத்ரோசிராப்டர். இது ஒரு நாய் அளவுக்கு இருந்தது, ஆனால் சினிமாவில் இது மிகப்பெரியதாக உள்ளது. விளையாட்டுக்காக வாங்க, உங்களை திருப்பி கொண்டு செல்வோம். இது டிஸ்டோர்டஸ் ரெக்ஸ். இது உண்மையான டைனோசார் அல்ல. ஆஹா, எவ்வளவு பயமக்தமாக இருக்கிறது. டிஸ்டோர்டஸ் ரெக்ஸ் ஒரு ஆய்வு கூடத்தில் உருவாக்கப்பட்டது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது எலாஸ்மோசாரஸ். இதற்கு 72 எலும்புகள் கொண்ட மிகவும் நீண்ட கழுத்து இருந்தது. பூமியில் உள்ள எந்த வேறு உயிரினத்திலும் நீளமானது. வாங்க, உங்களை வீட்டிற்கு திருப்பி கொண்டு செல்வோம். இது யாங்ஷுவானோசாரஸ். அவன் பள்ளி பேருந்து அளவிற்கு நீளமாக இருக்க முடியும். வாங்க, அதை சென்று வாங்குவோம். ஆமா, அப்படியே. இது ஜெனியோடெக்ஸ்டரஸ். இது ஒரு சிறிய டீரெக்ஸ் போல தெரிகிறது. இது கார்னோடோரஸ். அவனது பெயர் மாமிசம் சாப்பிடும் காளை என்று பொருள். அவனது கொம்புகள் காரணமாக அவனது சின்னதான மற்றும் அழகான கைகளை பாருங்கள். வாங்க போகலாம். நாங்கள் சாதித்தோம். நாங்கள் சாதித்தோம். ஏவா, டாஷா, நான் என்ன கண்டுபிடித்தேன் பாருங்கள். இல்லை இல்லை இல்லை. சரி சரி சரி. ஒன்று, 2, 3, 4, 5. நான் மஞ்சள் முட்டையை தேர்ந்தெடுக்கிறேன். மஞ்சள் முட்டை சர்ப்ரைஸ். உள்ள என்ன இருக்குது என பார்க்கலாம். பனி முட்டை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது சும்மா கிடையாது. என் கண்களை நம்ப முடியல. பாருங்க, உள்ள என்ன இருக்கு. இது பிராசாவுரோலோபஸ் டைனோ பொம்மை. ஐயோ, இது உயிரோடு இருக்கு. டைனோவை கவனம் வேறு பக்கம் திருப்பணும். ஒரு யோசனை வந்துச்சு. இதை வச்சு டைனோவை கவனத்தை திருப்ப முயற்சி பண்ணலாம். ஆமா, கடைசியில தப்பிச்சிட்டேன். ஹா. 1, 2, 3, 4. நான் சிவப்பு முட்டையை தேர்ந்தெடுக்கிறேன். சிவப்பு முட்டை சர்ப்ரைஸ்.
அதோ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு டைனோசர் இருக்குது. இது பஜடாசரஸ். ஐயையோ, அமைதியா இருக்கணும். ஐயோ, பஜடாசரஸ் ஓடணும். டைனோசரை வேகமா கடந்து போகணும். ஒன்று, 2, 3. நீல முட்டையை தேர்ந்தெடுத்தேன். நீல முட்டை சர்ப்ரைஸ். உள்ள என்ன இருக்கு பார்த்துடலாம். இது பனி முட்டை. கிராக் கிராக் கிராக். ஒரு பெரிய சுத்தி வேணும். டைனோசர் தெரிகிறது. இது pterodactyl. அது ஓடிவிட்டது. ஐயோ, இது உயிரோடு இருக்கு. இது பொம்மை அல்ல. இந்த pterodactyl ரொம்ப பயமுறுத்துது. மறைஞ்சு இருக்கணும். ஆமாம், நான் பண்ணிட்டேன். 1, 2. நான் பச்சை முட்டையை தேர்ந்தெடுக்கிறேன். பச்சை முட்டை சர்ப்ரைஸ். பார்க்கலாம் உள்ள என்ன இருக்கு. வாவ், இது பனி. வாவ், இந்த டைனோவை பாருங்க. ஐயோ, சைனோசராடாப்ஸ். ஐயோ, ஓடணும். இது என்ன? இது கடைசி முட்டை, ஊதா நிறம். ஊதா முட்டை சர்ப்ரைஸ். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இது பனி போல் இருக்கு. இதை உடைக்க வேண்டும். வாங்க. இதெல்லாம் எளிதல்ல. நான் டைனோசரை பார்க்க முடிகிறது. இது செராடோசாரஸ். இது உயிரோடு இருக்கு. இது பொம்மை இல்ல. நான் இப்போ என்ன பண்றது? பாருங்க, நான் கண்டுபிடிச்சேன். இது எனக்கு சரியானது. ஐயோ, டைனோசர் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? pterodactyl-ஐ கவனம் வேறு பக்கம் திருப்பணும். நான் எங்கே மறைந்து கொள்வது? இதன் பின்னால் மறையலாமா? இல்லை, இடமே இல்லையே. இல்ல, அவன் வருகிறான். ஓ, அலமாரி பரிபூரணம். நான் என் மந்திர சாடிக்கட்டை பயன்படுத்தி டைனோவை மீண்டும் ஒரு பொம்மையாக முயற்சிக்கிறேன். ஆஹா, வேலையாகிவிட்டது. உங்களுக்கு பொம்மையா இருக்கிறது தான் நல்லது. இப்போ போய் மற்றவங்களை எல்லாம் காப்பாத்தலாம். உதவி, உதவி, தயவு செய்து உதவி செய்யுங்கள். பிடித்துக் கொண்டேன். நன்றி ஸ்டெஃபி. இப்போ இதுல நான் விளையாடலாம். எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு உதவி வேண்டும். போயிரு, போ போ, வெளியே போ. நன்றி ஸ்டெஃபி. ஆம், நன்றி ஸ்டெஃபி. உங்களுக்கு வரவேற்பு. உதவுங்கள். உதவி, தயவு செய்து உதவி செய்யுங்கள். ஸ்டெஃபி, நீ நேரத்துக்கு வந்துட்ட.
நான் எப்போதும் உதவ தயாராக இருக்கேன். வா போலாம். கொஞ்சம் தைரியமும் கொஞ்சம் மந்திரமும் போதும். இப்போ எல்லாமே திரும்ப நல்லா ஆயிடுச்சு.